வெல்கம் டு இந்தியாவின் நம்பர் 1 மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நாளில் நம்ம ஒரு ஸ்பெஷல் ஷோ பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக கிளாமரஸ் யங் மாடல்ஸ், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஸோ இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. தேங்க்ஸ்மா எனக்கு அந்த இடத்த கொடுத்ததுக்கு. ஸோ ஒரு சைடு முழுக்க யங் ஹேண்ட்ஸம் பியூட்டிஃபுல் பீப்புள். அதுக்கு அப்படியே நேராக, அதாவது ஒரு வேடிக்கையான கேளிக்கையான உலகமாக நம்ம நம்பப்படுகிற உலகம். அப்படியே கேமரா பேன் பண்ணுங்கப்பா. அப்படியே திருப்பினா பார்த்துங்க, எப்பா ட்ரெடிஷ்னல் பட்டு வேட்டி பாதி பேர், வேட்டி துண்டு இதெல்லாம். இவங்கெல்லாம் யாருன்னா ஜோதிடர்கள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பிரபலமான ஜோதிடர்கள். 2017ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்முடைய ஷோ. சின்ஸ் தெர் ஆர் மாடல்ஸ் ஹியர். ஓகே, நான் அப்படி உட்காந்தோன்னே பார்த்தா எல்லாருமே அப்படி இந்த கால் மேலே கால் பாட்டு அப்படி கிடைக்கணும். எல்லாருமே இந்த காலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஐ ஃபெல்ட். ஏன்னா பொதுவாக கைகளுக்கு இங்கே அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பத்திரமா வச்சுக்கணும், கீரை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு. ஆர்டினரி மேன் காலுக்கெல்லாம் அவ்வளோலாம் அது பண்ண மாட்டாங்க. கால்களை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. ஆனால் இயல்பிலேயே சில பேருக்கு கால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிம்பாங்க. கால்கள் பற்றி ஜோதிடம் என்ன சொல்லுது? அழகுன்னு மட்டும் இல்லை, கால்கள் பற்றி ஜோதிடம் என்னவெல்லாம்? அதாவது 12 ராசிகளை காலபுருஷ தத்துவத்தோடு ஒப்பிடும்போது மீன ராசி கால்களை குறிக்கக்கூடியது, அதாவது பாதங்களை குறிக்கக்கூடியது மீன ராசி, முழங்காலை குறிக்கக்கூடியது கும்பராசி. அதாவது மேஷம் அப்படின்னு சொன்னா தலையிலேருந்து மீனம்னா பாதம் வரைக்கும் பிரிப்பாங்க, டிவிஷன். அந்த டிவிஷன்ல தனுசு ராசி அங்க ஒரு நல்ல கிரகம் இருந்ததுன்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு தொடை அழகாக இருக்கும். கும்பராசி நன்றாக இருந்தது என்று சொன்னால் அங்கே அவர்களுக்கு முழங்கால், காலுக்கு கீழ் அந்த பாதத்திற்கு மேல் உள்ள பகுதி அழகாக இருக்கும். அதே போல மீன ராசியில் நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள், சுக்கிரன் போன்ற அழகியலை குறிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் மென்மையான பாதம். கும்ப ராசியில சுப கிரகங்கள் சுக்கிரன், குரு, சந்திரன் இது போன்ற கிரகங்கள் இருந்தது, சுப கிரகங்கள் இருந்து வலுவாக இருந்தது என்று சொன்னால் இந்த முழங்கால் என்பது அழகாக இருக்கும், கருப்பா இருக்காது. ஒரு சிலருக்கு ஒயிட்டா இருக்கும், முழங்கால் மட்டும் கருப்பா இருக்கும். கும்பராசி. கும்பராசி சாரி, மகர ராசி. இரண்டாவது மகர ராசி. மகர ராசி யார்? மகரம். உங்களுடைய முழங்கால் கருப்பா இருக்கா பாருங்க, அந்த ஷேடோ தெரியுது பாருங்க. அந்த ஷேடோ தெரியறதுக்கு காரணம் அந்த மகர ராசியில அவங்களுக்கு ஒரு சுப கிரகம் இல்லை அப்படிங்கிறது குறிக்குது. சார், பித்த வெடிப்புக்கு காரணம் சந்திரன்கிற கிரகம். பித்த வெடிப்பு அது சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு பித்த வெடிப்பு, நீர் சம்பந்தப்பட்ட வியாதி, காலில் அந்த மாதிரி விஷயம் வரும். அடுத்து காலுக்குரிய கிரகமே சனி. சனி பலமா இருந்தாலும் கால் அழகா இருக்கும். பொதுவாக சொல்ல அழகிய தொடை, அழகிய காலுக்கு பலமாக இருந்தா காலும் பலமா இருக்கும், பலவீனமாக இருந்தால் காலும் பலவீனமாக இருக்கும். ரொம்ப ஒல்லியா, இப்போ சல்மான் கானுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாடி வெயிட்டாக இருக்கும், கால் பலவீனமாக இருக்கும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு இடுப்புக்கு மேலே வலுவாக இருக்கும், இடுப்புக்கு கீழே கொஞ்சம் வலு கம்மியாக தான் இருக்கும். கால்களும் ஜோதிடமும் சார் இப்போ நீண்ட ராசிகள்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இது ஜோதிட சாஸ்திரத்தில் நீண்ட ராசிகள்னு சொல்கிறாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிகளில் பிறந்தவங்க உயரமானவர்களாக இருப்பாங்க. சார், பெரும்பாலும் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ரோகிணி நட்சத்திரம்னாலே பெரும்பாலும் அழகாக இருப்பாங்க. அவங்கள எடுத்துக்கிட்டாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க. சுக்கிரன் உதட்டையும் குறிக்கும். உதட்டுல சாயம் பூசி உதட்டை மட்டும் அழகுபடுத்துறாங்க, அல்லது அவங்க இந்த இடத்துல குழி விடுது இல்லைங்களா, அந்த குழி விட கன்னத்துல குழி விடுது இல்லையா, அவங்களாம் சுக்கிரம் பலமா இருக்கு. அது ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கிரம் பலமா இருந்தா கன்னத்துல குழி விழும், அல்லது முகட்டு வாயில இந்த இடத்துல ஒரு வடு இருக்குங்கய்யா. அவங்க ராசி எதுவோ அதுதான் தலை. மீனம் காலுங்கிறது பொதுங்க. இப்ப தனுசுல பிறந்தவங்களுக்கு விருச்சகம் தான் கால், கன்னியில பிறந்தவங்களுக்கு சிம்மம் தான் கால், மேசத்தில் பிறந்தவங்களுக்கு மீனம் கால், அப்போ கும்பத்தில் பிறந்தவனுக்கு மகரம் தானுங்க கால். அவன் ராசி அவனுக்கு தலையை குறிக்கும். அப்போ இந்த ராசியை குறிக்கும் போதுங்க அந்த ராசியில சுபகிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் அழகாக இருக்கும். வேற எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து அழகு பத்தி எவ்வளவு அருமையா இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட்டிருக்கீங்க?